ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் எக்ஸாம்ஸுக்கு யூனிட் 6 இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழ்நாடு வரலாறு, அது சம்பந்தப்பட்ட பாடத்துல இருந்து என்னென்ன முக்கியமான தலைப்புகள் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க, இப்ப வரக்கூடிய தேர்வுல எந்தெந்த தலைப்புகள் கேட்க போறாங்க அப்படின்றத ரொம்ப ஷார்ட்டா பார்க்க போறோம். சரி, இப்ப இருக்கக்கூடிய ஒரு 50 டேஸ் பக்கம் தான் நமக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு இருக்க போகுது. அந்த 50 டேஸ்ல லாஸ்ட் டைம் ப்ரிப்பரேஷன்ல நீங்க எந்தெந்த டாபிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றத நம்ம இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இப்போ இதுல இருக்கிற டாபிக்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும், கவர் பண்ணணும். ஆல்மோஸ்ட் இதுல எல்லா டாபிக்ஸுமே கவர் ஆகி இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணலாம், முதல்ல இந்த டாபிக்ஸை எடுத்துக்கிட்டு ஒரு டாபிக்ஸுக்குமே குறைஞ்சபட்சம் ஒரு 10 இருந்து 15 பாயிண்ட்ஸ் வேலிட் பாயிண்ட்ஸை நீங்க முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கிட்டத்தட்ட ரைஸ் ஆகும். சரி, அப்ப இந்த யூனிட் 6 இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்னு சொல்லக்கூடியது டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பிரிலிம்ஸ் தேர்வுல கிட்டத்தட்ட 40 கேள்விகள் வரப்போகுது. அப்ப அந்த 40 கேள்விகள் எங்க இருந்து வரப்போகுது, இதுக்கு முன்னாடி எங்க இருந்து கேட்டிருக்காங்க, அது எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, முதல் டாபிக் பாருங்க, தமிழ்நாடு ஹிஸ்டரி, தமிழகத்தின் வரலாறு. ஸோ தமிழகத்தின் வரலாறு பேஸ் பண்ண கொஸ்டின்ஸா இருந்தா முதல்ல எதுக்கெல்லாம் சார் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா, முதல்ல தமிழ் சமூகம், அதாவது தமிழ்நாடுடைய பழைய வரலாறு இருக்கு இல்லையா, சங்ககாலம், அந்த சங்ககால ஹிஸ்டரி எடுத்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதற்கடுத்து பழைய ரீசெண்டா நடந்துக்க கொஞ்சம் ரொம்ப பழமையான ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸ், ஓகேங்களா, பழங்கால தொல்லியல் ஆராய்ச்சி தளங்கள், அதை பத்தி பார்க்கணும். இந்த தொல்லியல் ஆராய்ச்சி தளங்கள் பற்றிய தகவல்களை நம்ம என்ன பண்ணிருக்கோம், நம்மளோட டெலிகிராம் சேனல்ல PDF கொடுத்துருக்கேன், அதுல போய் ஒன்ஸ் செக் பண்ணுங்க. இந்த ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரிஸை பொறுத்த வரைக்கும் நீங்க 3 டைப்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்கு எதிர்பார்க்கலாம். எப்படிங்க சார்? முதலாவது என்னன்னா, அவங்க சிலபஸ்ல மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க ஒரு முக்கியமான 3 தளங்கள். எதுன்னு கேட்டீங்கன்னா, அரிக்கமேடு, கீழடி, ஆதிச்சநல்லூர். அப்ப இந்த 3 இடங்களை பற்றிய முக்கியமான தகவல்கள் எல்லாமே நீங்க பார்த்திருக்கணும். எப்படி இப்ப ஆதிச்சநல்லூர் இருக்குன்னா, ஆதிச்சநல்லூர்ல முதல் கட்டமாக எப்போது ஆய்வு தொடங்கப்பட்டது, அந்த ஆதிச்சநல்லூர்ல கிடைச்சிருக்கக்கூடிய ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, தொல்லியல் ஆராய்ச்சி பொருட்கள், அந்த பொருட்கள் நமக்கு என்ன தகவலை தருது, தற்போது இந்த 3 இடங்களில் எத்தனாவது கட்ட ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, அந்த மாதிரி விஷயம். அதுக்கடுத்து கீழடியில் அருங்காட்சியகம் திறக்கப்பட்டது. அப்ப அந்த அருங்காட்சியகம் எப்போது திறக்கப்பட்டது, அது எத்தனை ஹால், அந்த எத்தனை வளாகங்களாக இருக்கு, அதுல என்ன ஸ்பெஷாலிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ணணும், பார்த்து வச்சுக்கணும். சரி, அப்ப இரண்டாவது என்ன முக்கியத்துவம் பார்க்கணும்னா, அரிக்கமேடு, கீழடி, ஆதிச்சநல்லூர், இந்த 3லும் குறிப்பிடப்படாத சில முக்கிய தலங்கள் இருக்கு. எப்படி? ஃபார் எக்ஸாம்பிள் கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் பூம்புகார், காவிரி பூம்பட்டினம், பூம்புகார், முசிறி, கொற்கை, இந்த மாதிரி இடங்கள்ல இருக்கக்கூடிய சில இருக்கு இல்லையா, ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆதாரங்கள், கண்டுபிடிப்புகளை பத்தி நீங்க பார்க்கணும். மூணாவது, இதுதான் ரொம்ப முக்கியமானது, இந்த டாபிக்குள்ள கேட்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் டாபிக் இதுதான். உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கேட்பாங்கன்னா, ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ் அண்ட் ரீசன்ட் டிஸ்கவரிஸ், அதாவது 2024-25ல தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 8 இடங்களில் அகழ்வாராய்ச்சி மேற்கொள்வதற்கு பர்மிஷன் கொடுத்தாங்க. ஓகேங்களா, 8 ஆர்கியாலஜிக்கல் சைட்ஸ். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெமண்டி, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருங்கூர், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மயிலாடும்பாறை, பொற்பனைக்கோட்டை, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வெம்பக்கோட்டை. இப்ப இந்த இடங்கள்ல பாத்தீங்கன்னா சமீப காலமாக நிறைய பொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு இரும்பால் ஆன ஒரு ஆயுதம் போல ஒரு பொருள் எங்க கிடைச்சிருக்குன்னா, கடலூர்ல மருங்கூர்ல கிடைச்சிருக்கு, கடலூர் மாவட்டம் மருங்கூர் அப்படின்ற இடத்துல. அப்புறம் மயிலாடும்பாறை, பொற்பனைக்கோட்டையில ஒரு நெல்மணி கிடைச்சு, சரி, தங்க குன்றுமணி கிடைச்சிருக்கு. அப்ப இந்த மாதிரி ரீசெண்ட் டிஸ்கவரிஸ் இருக்கு இல்லையா, அதை கேட்பாங்க. அப்ப அகழ்வாராய்ச்சி சம்பந்தப்பட்ட துறைகளா இருந்தா அந்த டிபார்ட்மெண்ட்ல 3 செக்டர்ல கொஸ்டின் வரலாம். முதலாவது, அவங்க கொடுத்திருக்கிற சிலபஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த 3 இடங்களுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுங்க. இரண்டாவது, இந்த 8 இடங்கள் இருக்கு இல்லையா, அந்த 8 இடங்களை பாலிசி நோட்ஸ்ல கொடுத்திருக்காங்க. நம்ம தமிழ்நாடு கவர்மெண்டோட பாலிசி நோட்ஸ், கொள்கை குறிப்பு, அதுல அதை வந்து உங்களுக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், அதுல பாருங்க. அப்படி இல்லாம இந்த இரண்டும் அல்லாத சில இடங்கள் இருக்கு, அதுவும் டிஎன்பிசி நம்மளோட சேனல் செய்திருக்கு இல்லையா, டெலிகிராம் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், அதுல பாத்துக்கோங்க. சரிங்களா, அப்ப இந்த 3 இடங்களுக்கு கொடுக்கணும். இதுக்கு அடுத்து என்னன்னா, சங்ககாலம். சங்ககாலம்னு சொல்லும்போது நமக்கு தெரியும், சேரா, சோழா, பாண்டியா 3 பேர் ஆட்சி செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த சங்க காலத்தில் மக்களுடைய வாழ்வில் எவ்வாறு இருந்தது, மக்களுடைய சமூகம் எவ்வாறு இருந்தது, விவசாயம் எப்படி செஞ்சாங்க, எந்தெந்த பண்டிகைகளை அவங்க கொண்டாடினாங்க, அப்புறம் சங்ககால மக்கள் எதை வழிபட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள், வேப்ப மரத்தை வழிபட்டாங்க, பஞ்சபூதங்களை வழிபட்டாங்க, இறந்தவர்களை வழிபட்டார்கள், முக்கியமான பண்டிகைகள் என்ன கொண்டாடினாங்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம இதுல பார்ப்போம். சரி, அடுத்து சங்ககால மக்களுடைய வாழ்வியல்னு சொல்லும்போது நிலங்கள் எவ்வாறு பிரிக்கப்பட்டிருந்தன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுல இருந்தே படிச்சிருப்போம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, ஐவகை திணைகள். அப்ப அந்த ஐவகை திணைகளை பார்த்து வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் முக்கியமானது. அப்ப இதுதான் சார் வந்து சங்க காலத்தை பத்தி நமக்கு பேசிக் இன்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்து இப்ப இந்த ஏரியால கொஸ்டின்ஸ் முடிச்ச பின்னாடி அடுத்து உங்களுக்கு என்ன கேட்க போறோம்னா, சங்க கால இலக்கியங்கள். சங்ககால இலக்கியங்களை தொடங்கி தற்போது வரை இருக்கக்கூடியதுல நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்க போறாங்க. அப்ப இது வரைக்கும் என்ன சார் கேட்டிருக்காங்க, இன்னமும் என்ன கேட்க போறாங்கன்னா, முதல்ல முக்கியமான தலைப்புகளை பாத்துருங்க. எப்படின்னா, சங்க இலக்கியங்களை பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் தொல்காப்பியம், நன்னூல், 8 தொகை நூல்கள், 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு நூல்கள், திருக்குறளை தவிர்த்து மிச்சம் இருக்கக்கூடிய இன்னா 40, இனிமை 40, திரிகடுகம், ஏழாதி, சிறுபஞ்ச மூலம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 15 கீழ்கணக்கு நூல்கள். அப்புறம் 50 ஔவையார் பாடல்கள். ஔவையார் பாடல்கள்னு சொல்லும்போது மூதுரை, இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா, சோ அதுல கொஞ்சம் பாடல்கள் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து கம்பராமாயணம் பத்தி பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்க. 50 காப்பியம், 5 காப்பியம், ஓகேங்களா, இதை பார்க்கணும். அப்புறம் பக்தி லிட்ரேச்சர்ஸ் சொல்லும்போது நான் ஏன் காமனா கொடுத்துருக்கேன்னா, பக்தி இலக்கியங்கள் 2 வகையா இருக்கு நமக்கு தமிழ்நாடு பேஸ் பண்ண மாதிரி. பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஒண்ணு சைவம், இன்னொன்னு வைணவம் சொல்லக்கூடியது. அப்ப சைவ இலக்கியங்கள் அப்படின்னா, சைவ இலக்கியங்கள் எல்லாமே யாருன்னு கேட்டீங்கன்னா நாயன்மார்களால் உருவாக்கப்பட்டது இருக்கும். ஆமா இல்லையா, சோ அந்த மாதிரி விஷயங்கள்
அடுத்து வைணவம்ன்றது சொல்லக்கூடியது ஆழ்வார்களால் உருவாக்கப்பட்டது. 4000 திவ்ய பிரபந்தமா இருக்கலாம், அந்த மாதிரி விஷயம் இருக்கும் இல்லையா? அப்ப ஆழ்வார்கள் உருவாக்குறது. அப்ப அந்த இரண்டுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பேசிக்ஸா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒர்க்ஸ் ஆஃப் ஆழ்வார் அண்ட் நாயன்மார்ஸ். இது எப்படி சார் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க? நாயன்மார்கள்ல ஒரு 4 நாயன்மார் ரொம்ப முக்கியமானவங்க. எப்படின்னா திருஞான சம்பந்தர், மாணிக்க வாசகர், சுந்தரர், அப்பர், சுந்தரர். இந்த 4 பேர் அவங்கள பத்தி கொஞ்சம் முக்கியமா பாத்துக்கோங்க. ஆழ்வார்கள் 12 பேருடைய லைஃப் ஹிஸ்டரி, பயோகிராஃபி என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பேசிக்ஸா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து தேம்பாவணி. இப்ப நம்ம வந்து ஹிந்து மதத்தை மட்டும் பார்த்தோம் இல்லையா? சோ அடுத்து வேற வந்து பாத்தீங்கன்னா தேம்பாவணி, ரச்சினி யாத்திரிகம், சீரா புராணம், இதை கொஞ்சம் எடுத்து என்ன பண்ணுங்க, பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் பாத்துக்கோங்க. இது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. சோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா திருக்குற்றால குறவஞ்சி. இது எல்லாமே ஆல்ரெடி கேட்டிருக்கிற கொஸ்டின்ஸ், கேட்டிருக்கிற தலைப்புகள் கொடுத்திருக்கேன். திருக்குற்றால குறவஞ்சி, கலிங்கத்து பரணி, தமிழ் வீடு தூது, முக்குடர் பள்ளு, முத்துக்குமார சுவாமி பிள்ளை தமிழ், ராஜராஜ சோழன் உலா, பாஞ்சாலி சபதம், இரட்டுற முடிதல், நாட்டுப்புற பாட்டு, இதுல எல்லாமே கேள்விகள் வந்திருக்கு. சோ என்ன பண்ணுங்க, ஒன்ஸ் ஒரு கூட பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இப்ப நவீன காலம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, கண்டெம்பரரி அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, அதுல பாரதிதாசன், பாரதியார், நாமக்கல் கவிஞர், சுரதா, கண்ணதாசன், புதுக்கவிதைகள் ஓகேங்களா, அப்துல் கோட் ரகுமான், வண்ணதாசன், இவங்களா இருப்பாங்க இல்லையா? சோ இவங்களை பத்தி பாத்துக்கோங்க. சிறுகதைகள், புதுமை பித்தனா இருக்கலாம், சின்ன மாதிரி பசங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய படைப்புகள். அப்ப இதுல வந்து சார் இந்த டாபிக்ஸ் நான் எங்க சார் போய் சர்ச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு இல்லையா, தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு முன்னாடி இருந்த டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம்ஸ்க்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, தமிழ் சிலபஸுக்கு ஒரு சில மெட்டீரியல் கொடுத்திருக்காங்க. அதுல பொருத்துகன் இருக்கும் இல்லையா, பொருத்தமான பெயர்களையும் பொருத்தமான ஆசிரியர்களையும் அல்லது கூற்றுகளையும் பொருத்துகன் கொடுத்திருப்பாங்க. அதோட பிடிஎஃப் நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க்ல போட்டிருக்கேன். அந்த பிடிஎஃப் இருக்கு, அதுல போய் பாருங்க. அதுல ஆசிரியர்கள் அவருடைய படைப்புகள் கொடுத்திருப்பாங்க. அதை ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் அகிலன், சித்திரப்பாவை, இந்த மாதிரி எல்லாம் இல்லையா. ஸோ ஆத்தருக்கு நேராக புக்ஸ் இருக்கும், அந்த புக்ஸ் எல்லாம் பண்ணுங்க, ஒன்ஸ் ரீகால் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. இதுக்கு அடுத்து ஃபைனலா திராவிட மொழிகள் பற்றி சும்மா பேசிக்ஸா நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்காங்க, அதை ஆல்ரெடி படிச்சு வச்சுக்கோங்க. இதுதான் மேஜர் பார்ட் உங்களுக்கு ஓகேங்களா. இலக்கிய பகுதியில் உங்களுக்கு மெஜாரிட்டி கொஸ்டின்ஸ் இந்த டாபிக்ஸ்ல இருந்து உங்களுக்கு கவர் ஆயிடும். சோ இதை என்ன பண்ணுங்க, தரவா பாத்துக்கோங்க. அடுத்த டாபிக் பாருங்க, இயர்லி அஜிடேஷன்ஸ் இன் தமிழ்நாடு அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். இதுல என்ன சார் தலைப்புகள் முக்கியம்? பாளையக்காரர்கள் கிளர்ச்சி நமக்கு தெரியும், நம்ம இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம். யூனிட் 3 இல்லையா, யூனிட் 3ல ஐஎன்எம் டாபிக் ஒரு வாட்டி இதை பார்த்துருவோம். வீரபாண்டி கட்டபொம்மன், வேலுநாச்சியார், மருது சகோதரர்கள், தீரன் சின்னமலை பார்ப்போம். இதுல உங்களுக்கு பாத்தீங்கன்னா உள்ள சப்டாபிக் உள்ள வந்துருவாங்க. வேலுநாச்சியார் போது குயிலி வந்துருவாங்க, மருது சகோதரர்கள் அப்படின்னு ஊமத்துறை, சிவத்தையா அவங்க வந்துருவாங்க, வீரபாண்டி கட்டபொம்மன் வந்துருவாரு, பூலித்தேவர் மென்ஷன் பண்ணல பாருங்க, பூலித்தேவர் சேர்த்துக்கோங்க ஓகேங்களா. பூலித்தேவரும் இதுல உள்ள அடங்குவார். அடுத்து திருச்சி பிரகடனம், திண்டுக்கல் கூட்டமைப்பு, ஃபைனலி வேலூர் கழகம் ஓகேங்களா. இதுல கண்டிப்பாக கேள்விகள் இடம்பெறக்கூடிய ஏரியா இது. இதுல கண்டிப்பா என்ன பண்ணலாம், ஓவராலா கம்ப்ரைஸ் பண்ணி 8 கேள்விகள் வரை பார்க்கலாம். ஏன்னா இதற்கு முன்னாடி நடந்த டிஎன்பிசி எக்ஸாம்ஸ்ல இந்த ஏரியால குறைஞ்சது 2 to 3 கேள்விகள் இடம்பெற்றது. தற்போது யூனிட் 6 சொல்லி இருக்காங்க, 40 கேள்வி சொல்லியிருக்காங்க இல்லையா. அப்ப 40ல கண்டிப்பா குறைஞ்சது ஒரு 8 கேள்விகளாவது இந்த ஏரியால நம்ம எதிர்பார்க்கலாம் சரிங்களா. சரி, இதுக்கு அடுத்து சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு, சமூக அரசியல் இயக்கங்கள். இதுல யாரு சார் ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின்ஸ் அதிகமா கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான பர்சன்ஸ் இந்த 5 பேர் தான். சோ முதல் ப்ரிஃபரன்ஸ் இவங்களுக்கு கொடுத்துருங்க. வைகுண்ட சுவாமிகள், ராமலிங்க அடிகள், அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், MC ராஜா. ஒரு பைசா தமிழன் இருந்து யாரு ஓகேங்களா. சமரச சுத்த சன்மாக சங்கம் எங்கு நிறுவப்பட்டது. இந்த மாதிரி ரிப்பீட்டடா இவங்களை பத்தி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் இவங்க 5 பேருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருங்க. அடுத்து ரோல் ஆஃப் தமிழ்நாடு இன் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் ஓகேங்களா. தமிழ்நாட்டின் பங்களிப்பு என்ன? அதுல மெயினா பாத்தீங்கன்னா மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன், சென்னை வாசிகள் சங்கம், மெட்ராஸ் மகாஜன சபா. இதுல காலையில இதுல பேசியிருப்போம் நினைக்கிறேன், ஐஎன் டாபிக்ல உங்க டிஸ்கஸ் பண்ணிருப்போம் நினைக்கிறேன். சோ அது வழி பாத்துருங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா தலைவர்கள் வரிசையில யாரை பார்க்கணும் அப்படின்னு பாருங்களேன். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க சார், ஸ்டார் போட்டு வச்சுக்கோங்க. வாவு சிதம்பரனார். இந்த வாவு சிதம்பரனாரை போட்டித் தேர்வுகளில் கடந்த 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ரிப்பீட்டடா ஆல்மோஸ்ட் ஒரு 80 பக்கம் கேட்டிருக்காங்க. ஒரு 80 கொஸ்டின்ஸ் மேல வந்திருக்காரு. 80 கொஸ்டின்ஸ்ல சாரி லாஸ்ட் 5 இயர் டெஸ்ட்ல ஒரு மோர் தென் 80 கொஸ்டின்ஸ் மேல இவரை பத்தி கேட்டிருக்காங்க. சோ அப்ப ஜி சுப்பிரமணிய ஐயர், வாவு சிதம்பரனார், சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய சிவா, செண்பகராமன் பிள்ளை, அன்னி பெசன்ட் அம்மையார், ராஜாஜி, சத்தியமூர்த்தி, காமராஜர், பிரகாசம், சிங்காரவேலர், ஜீவானந்தம், இவங்க எல்லாருக்குமே என்ன பண்ணுங்க, முக்கியத்துவம் கொடுக்க போறீங்க. அதுக்கு அடுத்து நீதி கட்சி. பிரதானமா நீதி கட்சினாலே கண்டிப்பா நமக்கு 2 கேள்விகள் இடம்பெறும். இந்த முறை நீதி கட்சி என்ன பண்ணிருக்காங்க, கண்டிப்பா உள்ள மெயின் பார்ட் ஆட் பண்ணிருக்காங்க. சோ பெரியார், நீதி கட்சி, செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூவ்மெண்ட், பெரியார், இந்த 3 ஏரியாவும் கம்பரைஸ் பண்ணி குறைந்தது 6 கேள்விகள் என்ன பண்ணலாம், தாராளமா எதிர்பார்க்கலாம். அப்ப இதை ஸ்ட்ராங்கா பாருங்க. இதுக்கு அடுத்து பகுத்தறிவுவாதம், கடைசியாக அறிஞர் அண்ணா. சோ அறிஞர் அண்ணா, பெரியார் ரெண்டுமே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இவங்க இல்லாம தமிழக தலைவர் நம்ம என்ன பண்ண போறோம், நான் PDF கொடுத்துருக்கேன், அந்த PDF நீங்க பார்க்க போறீங்க. பட் இவங்களுக்கு அதிக ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து என்ன பண்ணுங்க பாருங்க. அண்ணாதுரை எப்போது CM ஆனாரு, அண்ணாதுரை கொண்டு வந்த ஸ்கீம்ஸ் அவர்கள் என்னென்ன, அப்புறம் திரு அண்ணாதுரை அவர்கள் பாஸ் பண்ண ரெசல்யூஷன்ஸ் என்னென்ன, அண்ணாதுரை அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி திரு பெரியார் அவர்கள் கொண்டு வந்த திட்டங்கள் என்ன, அதே மாதிரி பெரியார் அவர்கள் கொண்டு வந்த போராட்டங்கள் என்ன, இது எல்லாமே என்ன பண்ணுங்க ஒன்ஸ் பார்த்துடுங்க. சரி, இப்ப இதெல்லாம் பார்த்துட்டோம் சார். நான் திருக்குறள் பாட்டு எப்படி சார் பார்க்க போறேன், திருக்குறள் எந்தெந்த அதிகாரம் சார் பார்க்கறது, ஏன்னா திருக்குறள் அன்றாட வாழ்வில் எப்படி வருது, திருக்குறளுடைய பங்களிப்பு என்ன, இந்த மாதிரி கேட்கறாங்க இல்லையா. இதுக்கு நான் முதல்ல எந்த அதிகாரத்தை படிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதற்கான அதிகாரங்கள் இங்க இருக்கு.
அப்ப திருக்குறளை பொறுத்த வரைக்கும் இங்க கொடுத்திருக்கிற அதிகாரத்தை ஃபர்ஸ்ட் பாத்துருங்க. ஓகேலா, நமக்கு குரூப் 4ல தமிழுக்கு சிலபஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா, ஒரு 20 அதிகாரம் கொடுத்திருக்காங்க. அந்த 20 அதிகாரத்துடன் இந்த அதிகாரங்களை நீங்கள் பார்க்கணும். ஏன் சார் இதை பார்க்கணும்? திருக்குறள் அன்றாட வாழ்வில் எவ்வாறு பொருந்தி வருதுன்றத இந்த அதிகாரங்கள் மூலம் நீங்க பார்க்கலாம். அன்புடைமை, பண்புடைமை, அதே மாதிரி கல்வி, கேள்வி, அறிவுடைமை, அடக்கமுடைமை, பாருங்களேன், ஒழுக்கமுடைமை, இது எல்லாமே அன்றாடம் நம்ம டே டு டே லைஃப்ல ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள், ஒழுக்கமா இருக்கணும், நல்ல பண்போடு இருக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை நமக்கு இந்த குறள்கள் உணர்த்துது. ஓகேலா, அப்ப இந்த அதிகாரங்கள் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு 25 அதிகாரங்கள் இருக்கு. இந்த 25 பிளஸ் ஒரு 20 அதிகாரம், சோ டோட்டலா நமக்கு எவ்வளவு இருக்குன்னா 45 அதிகாரங்கள் இருக்கு. அப்ப 45 அதிகாரங்கள் இன்டு 10னா 450 குறள்கள். அப்ப 450 திருக்குறள்களை இப்ப சரியாக படிச்சீங்கன்னா, இதற்கு முன்னாடி எப்படி சார் இருந்தது? டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல திருக்குறள் பார்ட்டா தான் ஒரு 8 கேள்வி இடம்பெறலாம். பட் இந்த முறை யூனிட் 6ல இருந்து 40 கேள்வின்னு சொல்லும்போது அதோட திருக்குறளுடைய பங்களிப்பு குறைந்தது 12ல இருந்து 13 கேள்விகள் வரலாம். ஓகேலா, அப்ப 12 to 15 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அப்ப 15 கேள்விகள் இந்த 45 அதிகாரங்களை சரியா படிக்கும் போது கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கோர் பண்ண முடியும். அப்ப திருக்குறளுக்கு இதை நீங்க பார்க்க போறீங்க. இதுல ஒரு டாபிக் மிஸ் ஆகுதே, தமிழகத்தின் பெண்கள். ஓகேலா, தமிழக விடுதலை போராட்டத்தில் பெண்களுடைய பங்களிப்பு என்ன அப்படின் போது பெண்கள் செப்பரேட்டா பாத்தீங்கன்னா இவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். ஓகேலா, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி, மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார், ருக்மணி லட்சுமிபதி, கடலூர் அஞ்சலி அம்மாள், தர்மாம்பாள், நீலாம்பிகை அம்மையார், துர்காபாய், கேப்டன் லட்சுமி, அம்புஜத்தம்மாள், தில்லையாடி வள்ளியம்மை, பத்மாசினி அம்மாள், கோதைநாயகி, இவங்க எல்லாருமே. முதல்ல நீங்க என்ன பண்ணணும், சார் இவங்க படிச்சா போதுமா? நான் மறுபடியும் அதுதான் சொல்றேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு டாபிக்ஸ் கொடுத்துட்டாங்க. அந்த டாபிக்ஸ்ல முக்கியமான தலைப்புகளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க. அப்ப ருக்மணி லட்சுமி பத்தி அல்லது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் பத்தி பாக்குறீங்கன்னா பேசிக் தகவலை வந்து என்டி தகவல்கள் எல்லாமே பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேலா, சோ நிறைய தகவல்களை படிங்க. ஒரே ஒரு டாபிக் நீங்க படிச்சாலுமே அதுல இருக்கக்கூடிய என்டையர் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்படி நீங்க படிக்கும்போது இதுல இருந்து உங்களுக்கு அதிக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேலா, சரி. அப்ப இந்த யூனிட் 6ல வரக்கூடிய எல்லா தலைப்புகளையும் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். இதுல பிஒய்க்யூ ஆல்ரெடி கேட்டிருக்கிற எக்ஸாம்ஸ்ல இருக்கிற டாபிக்ஸும் இருக்கு, இப்ப எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியதும் இருக்கு. இது தொடர்பான கரண்ட் அஃபேர்ஸ் கண்டென்ட் என்ன இருக்குன்றத நான் ஃபர்தர் வீடியோஸ்ல உங்களுக்கு கண்டினியூ பண்றேன். இப்போ இதே மாதிரி நம்மளுடைய கிளாஸஸும் ஆல்ரெடி நமக்கு போயிட்டு இருக்கு. டிஎன்பிஎஸ்சில குரூப் 1 குரூப் 2 பிரிலிம்ஸ்க்கான கிளாஸஸும் போயிட்டு இருக்கு. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம்னா இந்த மாதிரி முக்கியமான டாபிக்ஸ் எல்லாமே கம்பைல் பண்ணி ரேபிட் டெஸ்ட் சீரிஸ் அப்படின்ற பேர்ல ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். அந்த ரேபிட் டெஸ்ட் சீரிஸ்க்கான டீடைல்ஸ் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அந்த டெஸ்ட் சீரிஸ் கிட்டத்தட்ட ஒரு 25 டெஸ்ட் சீரிஸா இருக்கும். இது வந்து ஆன்லைன் மோட் மட்டும் நடக்கக்கூடியது. இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஃபார் ஆல் தி ஸ்டூடெண்ட்ஸ். சோ நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த டாபிக்ஸ் எல்லாம் படிச்சுட்டு சார் நான் சரியா படிச்சிருக்கேன்னு எனக்கு டவுட்ஸ் இருக்கு, நான் செக் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் ஜாயின் பண்ணுங்க. ஜாயின் பண்ணிட்டு அந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். அதுல உங்களுக்கு ஷெட்யூல் கொடுத்துருக்கோம். ஸோ எந்தெந்த பீரியட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு என்ன படிக்கணும், வேர் டு ஸ்டடி முதற்கொண்டு எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கீழே லிங்க்ல கொடுத்துருக்கோம். ஓகேலா, ஸோ இந்த டெலிகிராம் சேனலுக்குள்ள போங்க. ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும், வேர் டு ஸ்டடி இருக்கும், ஸ்டடி டைம் டேபிள் இருக்கும், ஹவு டு அட்டெண்ட் டெஸ்ட் முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். ஸோ சரியாக முயற்சி செய்யுங்க. நாட்கள் ரொம்ப கம்மியா இருக்கு சார், என்னால முடியுமா அப்படின்னு நினைச்சீங்கன்னா இங்கு முயற்சி செய்பவர்களுக்கு கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். அப்ப நீங்க எப்படி முயற்சி பண்ணணும், எந்தெந்த டாபிக்ஸ் நீங்க இம்பார்ட்டன்டா படிக்கணும்ன்றத நம்ம கைட் பண்ணிருக்கோம். இதுல ஏதாவது ஃபர்தர் டவுட்ஸ் இருக்கு சார், எனக்கு இந்த டாபிக் பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் வேணும், இந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கீழே இருக்கிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. உங்களுக்கு ஃபர்தர் வேற ஏதாவது இருக்கு, கிளாஸஸ் பத்தியோ அல்லது கிளாஸ் அட்மிஷன்ஸ் பத்தியோ ஜாயின் பண்றதுக்கு either ஆன்லைன் கிளாஸஸ் ஆஃப்லைன் கிளாஸஸ் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு டாபிக்ல உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.